வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்யூட்டான, போல்டான, ரொம்பவும் டேலண்டான ஒரு ஹீரோயினோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னா சமந்தா ரூத் பிரபு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமந்தா ரூத் பிரபு அவங்க ஏப்ரல் 28ஆம் தேதி 1987 வருஷம் பிறந்திருக்காங்க. சமந்தா ரூத் பிரபு அவர்களுக்கு யசோதாங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. இவங்க சென்னை டி நகரில் ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அவங்களோட ஸ்கூலிங்கை படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட காலேஜ் லைஃப்பை ஸ்டெல்லா மேரிஸில் முடிச்சிருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்பவும் சுட்டித்தனமான பொண்ணும் கூடயாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் நல்லாவும் படிப்பாங்களாம். அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே பாக்கெட் மணிக்காக நாயுடு ஹாலில் வர ஆடுக்கு நடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஸ்டார்டிங்கில் அவங்களோட லைஃப்பை மாடலிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட ஆம்பிஷன் என்னென்னா நல்லா படித்து ஒரு நல்ல வெல் செட்டிலான ஒர்க்குக்கு போகணும், அதுதான். ஆனால் அப்போது தெரியாத அவங்களுக்கு சினி ஃபீல்டில் இந்த அளவுக்கு வளருவோன்னு. ஒரு முறை நாயுடு ஹாலில் மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ரவிவர்மன் அவங்கள பார்க்குறாங்க. அப்போதான் ஒரு மூவிக்கு அப்ரோச் பண்ணுறாரு சமந்தா அவர்களை. அந்த படம் தான் மாஸ்கோவின் காவேரி. அந்த ஒரு விஷயத்த போய் அவங்க பேரண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸோ அதை ஏற்றுக்கவே கிடையாது. நீ நல்லா படிக்கிற பொண்ணு, இன்னும் வெல் செட்டில் ஆகணும், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த ஒரு சான்ஸ் மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு போய் அந்த படமும் நடிச்சு கொடுக்குறாங்க. மாஸ்கோவின் காவேரி நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே எல்லாருக்கும் பிடிச்சமான ஜிவிஎம் அவர்களுடைய ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஆனால் சமந்தா அவர்கள் நம்பலை. ஜிவிஎம் அவர்களுடைய டைரக்ஷனில் நடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ்க்கே அந்த சான்ஸ் கிடைக்காது, நமக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு ஒரு 2 கால் வரைக்கும் அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் கால்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால 3rd கால் அட்டன் பண்ணுறாங்க. கால் பேசினதை தாண்டி ஆடிஷனும் போகிறாங்க. அங்கே அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் பிடிச்சி போய் ஜிவிஎம் அவர்கள்கிட்டையுமே அப்ரோச் பண்ணுறாங்க அந்த டைரக்டர்ஸ். அப்போது அவருக்குமே பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த மூவியையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் வருவாங்க சமந்தா அவர்கள். இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனில் தான் சமந்தா அவர்கள் ரொம்பவும் க்யூட்டாகவும் அழகாகவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையுமே கொடுத்துருக்கு. இந்த மூவியில் ஜெஸ்ஸிங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாங்க. ஹைதராபாத்தில் வசிக்கக்கூடிய மலையாள கிறிஸ்துவ பெண்ணா நடிச்சிருப்பாங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய நடிப்பை பாராட்டி நிறைய பத்திரிகையில் வர ஆரம்பிக்குது. இன்னும் அவங்களுடைய அழகையும் அவங்களுடைய நடிப்பையும் சிஃபி, சீன் ஸ்டீலர் இந்த மாதிரி பல வகையில் அவங்கள வர்ணிக்க ஆரம்பித்தாங்க. சமந்தா அவர்கள் நடித்த படம்னு பார்த்தோன்னா விண்ணை தாண்டி வருவாயா. தமிழில் நந்தினிங்கிற கேரக்டருக்கு ஒரு சின்ன ரோலுக்கு வருவாங்க. அடுத்ததாக மாயசேஷாவே இந்த மூவியில் ஜெஸ்ஸிங்கிற கேரக்டரில் தெலுங்கில் நடிச்சிருப்பாங்க. அடுத்தது பானா காத்தாடி, மாஸ்கோவின் காவேரி, பிருந்தாவனம், நடனிசி நாய்கள், தூக்குடு, ஏக் திவானா தா, ஈகா, நான் இந்த மூவியில் பிந்துங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாங்க. இதானே என் பொன் வசந்தம். இந்த மூவியோட தெலுங்கு ஹிந்தி 2 வெர்ஷனுக்குமே இவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக தெலுங்குல ஆட்டோ நகர் சூர்யா, எவடோ, தமிழில் கத்தி, அடுத்ததாக தமிழில் 10 என்றதுக்குள்ள, தங்கமகன், தெரி, 24, அடுத்ததாக மெர்சல், மகாநதி, இரும்புத்திரை, சீமராஜா, யூ டர்ன், சூப்பர் டீலக்ஸ், காத்துவாக்கில் 2 காதல், யசோதா, குஷி இந்த மாதிரி பல வெற்றி படங்களையுமே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மூவிஸையும் தாண்டி இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையுமே தெலுங்கில் 2020 அப்போ பிக் பாஸ் சீசன் 4 ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் ஹோஸ்டாக ரொம்பவும் சூப்பராக என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு ப்ரோக்ராம்ஸையும் தாண்டி சமந்தா அவர்கள் பல விருதுகளையுமே வென்றிருக்காங்க. அந்த வகையில் சிறந்த நடிகைக்கான சினிமா விருதுகளையுமே வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் ஃபேர் அவார்ட், நந்தி விருது, டிஎஸ்ஆர் டெலிவிஷன் அவார்டு 9 முறை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவார்டுமே வாங்கியிருக்காங்க. சமந்தா அவர்களுடைய பர்சனல் லைஃப்னு பார்த்தோன்னா தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனாவோட மகனாக இருக்கக்கூடிய நாக சைத்தன்யா அவர்களை லவ் பண்ணி 2 பேத்து வீட்டாரோட சம்மதத்தோட அக்டோபர் 6, 2017 வருஷத்துல கோவால திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய ஒரு ஃபேமிலி கிறிஸ்டியன், ஒரு ஃபேமிலி ஹிந்துங்கிற காரணத்தினால 2 மத முறைப்படியுமே ரொம்பவும் கிராண்டா மேரேஜ் பண்ணாங்க. இந்த வகையில தான் அவங்களுடைய பெயர் சமந்தா ரூத் பிரபுங்கிறத சமந்தா அக்கினேனிங்கிறத மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்னால 2021 அப்போ ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனைனால பல இன்னல்களுக்கு ஆளான சமந்தா அவர்கள் திரும்பவும் அவங்களுடைய கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் வெற்றி படங்களை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் தொடர்ந்து அவங்களுடைய உடம்புல பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் பார்த்துக்கிட்டு தான் வராங்க. என்னதான் பிரச்சனைகள் பல இருந்தாலும் அவங்க ஒரு ஆளாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பிடிச்ச நடிகையாகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகையான சமந்தா ரூத் பிரபு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. சமந்தா அவர்களுடைய ஃபேவரட் மூவி என்னங்கிறதையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.